Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். ஹாய் பத்ரி, குட் மார்னிங். பிரேதம், 2 5 டைம் சாம்பியன்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒண்ணு, நம்ம சிஎஸ்கே பத்தி நிறைய நம்ம வீடியோல நம்ம சேனல்லயே நிறைய கவர் பண்ணிருக்கோம். பட் தென் இன்னொரு ஒரு 5 டைம் சாம்பியன்ஸும் ஸ்ட்ரகிளிங் பிரேதம், தட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். என்ன இது சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் தோத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். கரண்ட்லி சிட்டிங் 9th ஆன் த டேபிள். புவர் நெட் ரன் ரேட் ஆஃப் -0.7. பிரேதம், ஆக்சுவலி நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா பிரேதம்? அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் சச் a சாம்பியன் சைடு. ஏன்னா பர்சனலி நான் இதை எதிர்பார்க்கல. பிகாஸ் ஆன் பேப்பர் தே ஆர் a brilliant side full of match winners. கரண்ட் T20 வேர்ல்ட் கப் வின்னிங் இந்தியன் டீம்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இன்ஃபேக்ட் நம்ம ப்ரிவியூல ஐபிஎல் ப்ரிவியூ பண்ணும்போது ஐ திங்க் யுனானிமஸா எவ்ரிபடி பிரெடிக்டட் மும்பை டு பி ஒன் ஆஃப் த டாப் 4 டீம்ஸ். பத்ரி, நீ எந்த அனலிஸ்ட் எடுத்து நீங்க பாத்தீங்களா? அப்சல்யூட்லி மும்பை நம்ம சொல்றோம். ஏன்னா மும்பை ஹேட் அ பேட் சீசன் தி சீசன் பிஃபோர். போன சீசன் எப்படியோ வந்து குவாலிஃபயருக்கு வந்துட்டாங்க. சோ நான் ஒரு ரீபவுண்ட் டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மும்பைல எனிதிங் லெஸ் தென் டைட்டில் இஸ் நாட் அக்செப்டட் நமக்கு தெரியும். இது இந்த நம்ம ஆக்சுவல் பிரச்சனைக்கு வரதுக்கு பதிலி ஓவரால் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பத்ரி. அது நீங்க ஒத்திக்கிறீங்களான்னு தெரியல. மும்பை ஆகட்டும் சென்னை ஆகட்டும் 10 IPLs ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் 15 years ஆஃப் த லீக்ல. இப்போ has the league changed and Mumbai and CSK are not able to catch up with the changing league? அது கோர் இஷ்யூவா இல்ல வந்து பர்சனல் இஷ்யூவா இல்ல கேப்டன்சி இஷ்யூவா? சோ there's multiple issues here. சோ நம்ம வெறும் ஒரு கேப்டன்சி இஷ்யூவோ அதுன்னு சொல்ல முடியாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். I don't know your opinion on this, but I think it's a good point. bigger perspectively நீங்க பேசுறீங்க. Yes, obviously they are franchisee. As a franchisee CSK is going through a lot. ஏன்னா CSK as a franchisee பாத்தீங்கன்னா வந்து லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. பட் மும்பைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு தோணுது எனக்கு பிரேதம். பிகாஸ் they have match winners in the team. They have Rohit Sharma, they have Suryakumar Yadav, they have Hardik Pandya, they have Tilak Verma, they have Bumrah. These are all high quality players at the peak of their career. Let's not forget. ஓகே, ரோஹித் வேணா இப்ப கரண்ட்லி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கதான் பேசும்போது ஹார்திக்கோட கேப்டன்சி நீங்க கரெக்டா டச் அப் பண்ணீங்க. ஹார்திக்கோட கேப்டன்சி பத்தி நம்ம இங்க பேசியே ஆகணும் இல்லையா? என்னதான் சொன்னாலும் ஹிஸ் bowling changes, his field positions and also his personal form. ஐ திங்க் அந்த ஒரு பேட்டிங்லயும் சுத்தமா ரன் அடிக்கல அப்படின்றது இது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லையா பிரேதம்? இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஹார்திக் கேப்டன்சி பத்தி பேசும்போது இன்னொரு சொல்றேன், அவரோட நம்பர் சொல்றேன். 97 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 6 மேட்ச்ல. ஒரு மேட்ச் விளையாடல, 97 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்களோட ஃபார்மும் போரா இருக்கு அப்படிங்கும்போது உங்களோட கேப்டன்சியை அது அஃபெக்ட் பண்ணுது எனக்கு தோணுது. இஸ் கான்ஃபிடன்ஸ், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் பேட்டிங், அது கேப்டன்சிலையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால அவர் போலிங் சேஞ்சஸ் இது எல்லாமே கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இது ஒரு பெரிய ஃபேக்டர். இது நம்ம பேசி ஆகணும். இது டெஃபினெட்லி ஒரு ஃபேக்டர். அதை இக்னோர் பண்ண முடியாது பத்ரி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் இந்த லீக் 2022 டைட்டில் அடிச்சாங்க. செகண்ட் சீசன் இந்த லீக் லாஸ்ட் பால்ல சிஎஸ்கே கிட்ட தோத்தாங்க. இல்லன்னா பேக் டு பேக் 2 டைட்டில். அந்த ஒரு சின்ன யங் டீமை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு அந்த 2 சீசன்ஸ். அங்கேருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் டீம், ஒரு ஜாம்பவான் ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன்சிலேருந்து ஒரு கேப்டன்சி எடுக்கிறது அந்த ஷேடோ ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரியும். பட் ஹார்திக் பாண்டியா ஹேஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், பண்ணிருக்காரு அவர். அதே டிரான்சிஷன் வரும்ன்றதுனாலதான் மும்பை அதை பண்ணாங்க. they said okay we'll go to a younger captain. Unfortunately 3 சீசன் இல்ல ஒரு சீசன் தான் அந்த ரிசல்ட் அவங்க பக்கம் போயிருக்கு. 2024 போகல, 25 ஓகே ஏன்னா குவாலிஃபை பண்ணாங்க, 26 they were struggling to qualify. And நீங்க சொன்ன மாதிரி it is not helping that Pandya is not in top form. எனக்கு தெரிஞ்சு Pandya is a match winner on his day. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா unfortunately he is not firing. அது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அவர் ப்ரமோட்டும் பண்ணிக்கிறார், தனியா ப்ரமோட் பண்ணிக்கிறார் பேட்டிங்ல. ஹெட் ஆஃப் ரதர்ஃபோர்ட் ஆகட்டும், ஒரு திலக் ஆகட்டும், வரமாட்டேங்குது. எல்லாம் ட்ரை பண்றாரு அவரு, ஆனா வரமாட்டேங்குது. பிரேதம், ஆக்சுவலி நான் ஜஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க நிறைய கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, யூ ஒர்க் வித் மேனேஜ்மெண்ட். எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஐ ஹவ் லிவ்ட் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஆன் த ஃபீல்ட் பிரேதம். இஸ் த மேனேஜ்மெண்ட் வில் த மேனேஜ்மெண்ட் வில் ஆக்சுவலி பி ஹாப்பி இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங்? ஆர் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஏன்னா போன மேட்ச் நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அவர் ஆகாஷ் அம்பானி அவர் வந்து ஏந்து போயிட்டாரு மேட்ச்ல இருந்து.
விஷுவலி பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதனால நான் சொல்றேன், ஏதாவது கூடி சீக்கிரம் அதிரடி மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாமா? will they be thinking about a change in captaincy? சில சில மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து என்னானாலும் பாவட்டோன்னு சும்மா விட்டுருவாங்க. நான் அதை பேர் சொல்ல விரும்பல. சில மேனேஜ்மெண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி ரியாக்ட். மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். அது நமக்கு தெரியும் பத்ரி. டெஃபினெட்லி தே வில். ஏன்னா பவுச்சர் சரியில்லைன்னு பவுச்சரை தூக்கி போட்டு திரும்ப ஜெயவர்தனை கூட்டின்னு வந்தாங்க. கைரன் போலார்டை வந்து பேட்டிங் கோச்சா வச்சாங்க. ஹார்திக் பாண்டியா ஐம் ஷூர் அவங்க மனசுல ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். லெட்ஸ் see if he can turn this around அப்படின்னு. அந்த டர்ன் அரவுண்ட் வரலன்னா they will not hesitate to make a move. Not this season. I think it will be next season. ஏன்னா இந்த சீசன் பண்ண மாட்டாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் ஜாம்நகர் போயிருக்காங்க. அங்கதான் முகேஷ் அம்பானியோட ஹோம் டவுன். அங்க ஒரு பிரேக்குக்கு போயிருக்காங்க. ஒரு ரிஜுவனேட்டடா வருவாங்க, ரிஃப்ரெஷ்டா வருவாங்கன்னு ஒரு ஹோப் பார்ப்போம். பட் இந்த சீசன் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. that will be true drastic. They'll let the season play out. Yeah, let the season play out அப்படின்னு சொல்லிருக்காரு பிரேத்தம். பட் if at all any team is known for comebacks, அது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். போன வருஷமே பாத்தீங்கன்னா IPL 2025லயே வந்து 6 மேட்ச் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சு அதுக்கப்புறமா ஒரு குவாலிஃபை ஆன ஒரு மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். பட் இன்னொரு விஷயம், இந்த வருஷம் வந்து இன்ஜுரிஸ் அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இல்லையா மும்பை இந்தியன்ஸ்க்கு. ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி நம்ம பார்த்தோம். 78 of 38 அடிச்சாரு அகேன்ஸ்ட் KKR. பட் அதுக்கப்புறமா அவரோட இன்ஜுரி டாப் ஆர்டரை கொஞ்சம் ஸ்லைட்லி அன்செட்டில் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் அவர் பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிக் ப்ளோ. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்பின்னர்ஸ், வாங்கிட்டே கஷ்டமான இடம் ஸ்பின்னருக்கு, அவர் நல்லா போட்டிருந்தாரு. பட் என்னன்னா இம்மீடியட்டா வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கேஷவ் மகாராஜ் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மிச்சல் சாண்டருக்கு பதிலா. பட் இந்த இன்ஜுரிஸ் ஒரு வரியா இருந்திருக்கு. இன்னொரு ஒரு தகவல் என்ன வருதுன்னா ரோஹித் சர்மா ப்ராபபிலி பேக் இன் த 11 அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற தகவலும் வருது. பட் இன்ஜுரிஸ் ஒரு கொஸ்டினா இருந்திருக்கு எம்ஐக்கு. இன்ஜுரிஸ் ஒரு கொஸ்டினா இருந்திருக்கு. மறுபக்கம் நீங்க பாத்தீங்க சிஎஸ்கே ஆல்சோ ஹேட் அதை விட ஜாஸ்தி ஷேர் ஆஃப் இன்ஜுரிஸ் பத்ரி. ஆனா இன்னொரு பாயிண்ட் நம்ம ஹார்திக் பாண்டியா சொல்றோம் அண்ட் ரோஹித் சர்மா இன்ஜர்டு. பட் நீங்க அதுதான் நான் சொன்னேன், அவுடேட்டட் T20 டெம்ப்ளேட். நீ ஒரு சன்ரைசர்ஸ் பாக்குறீங்க, ராஜஸ்தான் பாக்குறீங்க, பஞ்சாப் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் 3-4 பீப்புள் ஆர் கோயிங் அட் லிட்டரலி 6 over 70, 80 எல்லாம் ஒரு ஜோக் மாதிரி அடிக்கிறாங்க. ரோஹித் ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. ரோஹித் இஸ் an all time great, but he's not a power hitter. மறுபக்கம் உங்களுக்கு குவிண்டன் டிகாக் அண்ட் இவரோட தேர் பிளேயிங் மியூசிக்கல் சேர்ஸ். ஒரு மேட்ச் குவிண்டன் டிகாக் ஆடினாரு. தே ஸ்டார்டட் தி சீசன் டிஃபரெண்ட்லி. அண்ட் பிக்கெஸ்ட் எலிஃபென்ட் இந்த ரூம் பத்தி யாரும் பேசல. ஸ்கை இந்தியாவுக்கும் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் த டீம் அரவுண்ட் ஹிம் வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கும் அடிக்கல ஸ்கை. பிக்கெஸ்ட் எலிஃபென்ட் இந்த ரூம் ஸ்கை. ஏன்னா அவர் ரன் அடிக்கிறது கிடையாது. அண்ட் பட் த ஷேடோ ஆஃப் அ ஃபார்மர் கேப்டன் அண்ட் இன் திஸ் கேஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இருக்கு. திலக் வந்து அவர் பேட்டிங் பொசிஷன்ஸ் பீன் புவர். ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. அதையும் ஹார்திக் அஃபெக்ட் பண்ணுது பத்ரி. அண்ட் பும்ரா வெண்ட் விக்கெட்லெஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 5 games unheard of. சோ அதனால நான் வந்து ஐ அம் நாட் டிஃபெண்டிங் ஹார்திக் பாண்டியா. ஒரு ஸ்டெப்பா போலாம் பிரேதம். கரெக்ட்டா நீங்க ஒரு மென்ஷன் பண்ணீங்க. நாங்களே இதை எடுக்கணும்னு நினைச்சேன், நீங்க எடுத்து வந்துட்டீங்க. மிடில் ஆர்டர் மடில் அது டெஃபினட்டா இருக்கு. அந்த மிடில் ஆர்டர் மடில்ல ஒரு ஹியூஜ் பார்ட் சூரியகுமார் யாதவ். அவரோட ஒரு நம்பர் நீங்க எடுத்தீங்கன்னா 147 ரன் தான், 157 ரன் அடிச்சிருக்காரு 7 மேட்ச்ல. Yeah, he's been underperforming for quite a while, Pretham. I think he's flying under the radar. Not enough people are talking about it. Actually, Indian team ke World Cup liye avaru romba sumarana or performance. Actually, மிச்சவங்க சஞ்சு அடிச்சு, அபிஷேக் சர்மா குரூஷியலா அடிச்சு, அந்த மாதிரி அடிச்சு தான் இந்தியா வின் பண்ணாங்க. தவிர சூரியகுமார் யாதவ் actually he's been underperforming for quite a while. But he's flying. Yeah, he's flying elephant in the room. Correct. இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். இது ஒரு மிடில் ஆர்டர்ல இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது ஹார்திக் ஃபார்மும் சரியில்லை, ரோஹித்தும் இன்ஜுரி அப்படிங்கும்போது சூரியகுமார் யாதவ் he has not stepped up. Let's be honest. So அதனால ஒரு பெரிய கஷ்டப்பட்டிருக்காங்க டெஃபினட்டா மும்பை. And so Sky was a premier T20 batsman. அதுல டவுட்டே கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் 3 or 4 years கொடி கட்டி பறந்தாரு. பட் எல்லா கிரிக்கெட்டருக்கும் வர டிக்ளைன் வருது பத்ரி. அவருக்கும் வயசாச்சு, ஐஸ் ஆர் ஃபெயிலிங், ஃபார்ம் இஸ் கோயிங் டவுன் and it is bound to happen. So Mumbai has tied their wagon to some of these older players. ஒரு ரோஹித் ஆகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் பத்ரி, நான் ஹார்திகை டிஃபெண்ட் பண்ணுவேன். அதே டைம்ல சொல்றேன், உங்களுக்கு ரோஹித் மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும் போது அவர் ஆடுற வரைக்கும் தயவு செஞ்சு அவர்கிட்ட கேப்டன்சியை விட்டுருக்கலாம் பத்ரி. ஏன்னா சொல்றீங்களா ஆக்சுவலி ஹார்திக் இருந்து கேப்டன்சி எடுத்து ரோஹித் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல அத நான் சொல்லவே இல்லை. ரோஹித் கிட்ட இருந்து எடுத்திருக்க வேணாம் தான் சொல்றேன். ரோஹித் கிட்ட இருந்து எடுத்திருக்கவே வேணாம் தான் சொல்றேன். இப்போ எடுத்து கொடுத்த ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் 2 வருஷம் ரோஹித் பண்ணல. இப்போ நீங்க கொடுத்து ஒன்னும் அச்சீவ் பண்ண போறது இல்லை. ரோஹித் ஆடுற வரைக்கும் அவர் பண்றக்கலாம் கேப்டன்சி. ஏன்னா ஐ திங்க்
ஐபிஎல்ல தோனியை டிஃபீட் பண்றாருன்னா ஒரு 3 ஃபைனல்ல இட்ஸ் நாட் அ ஜோக். அண்ட் ரோஹித் இஸ் அ ஆல் டைம் கிரேட் ஒயிட் பால் கேப்டன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை வந்து அதே பொசிஷன்ல விட்டுருக்கலாம். சரி, அது நடந்து முடிஞ்ச கதை நீங்க சொல்றீங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ வந்து நீங்க மிட் சீசன் எதையும் செய்ய முடியாது. அண்ட் பிளேயர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு ஹெல்ப். இது ரொம்ப கிளீஷே தான், கேப்டன் இஸ் ஆஸ் குட் அஸ் த டீம், டீம் இஸ் ஆஸ் குட் அஸ் த கேப்டன், ரெண்டு பக்கமும் சொல்லலாம். ரைட் நோ பிளேயர்ஸ் ஆர் நாட் இன் ஃபார்ம், bowling is not supporting them, and கொஞ்சம் முட்டாள்தனமான டிசிஷன்ஸும் பண்றாங்க பத்ரி அவங்க டாக்டிக்கலி. ஆக்சுவலி பிரதம் நீங்க சொன்னது கரெக்ட். பட் ரோஹித் திருப்பி கொடுத்தா அவரே இப்ப எடுத்துப்பாரான்னு தெரியல. அதுவும் ஒரு பாயிண்ட். எஸ், நீங்க மென்ஷன் பண்ணீங்க போலிங் யூனிட்டும் பயங்கரமா ஒரு மாதிரி கோட்டை விட்டுருக்கு பிரேதம், இன்க்ளூடிங் ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார் அண்ட் ஷார்துல் தாக்கூர். சுத்தமா விக்கெட்ஸ் கொடுக்கல. they have not given any wickets. சில நம்பர்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். Mumbai has the worst economy in this tournament. Mumbai has the worst economy rate of 11.13 economy வச்சிருக்காங்க. Average 55 average, strike rate of 29.6 of all teams in IPL 2026. இது வந்து worst of all teams. So basically அவங்க டீம் பொசிஷன் 9th இருந்தாலும் bowling பொறுத்த மட்டும் they are in 10th position பிரேதம். இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஹையஸ்ட் எக்கானமி ரேட் 11.13 ரன்ஸ் per ஓவர்ல போறாங்க. This is a huge factor. 11.13 நீங்க போனீங்கன்னா பிரேதம் என்ன, நீங்க straight away you are considering 250 runs every match. நீங்க தீபக் சஹாரையும் ஷார்துல் தாக்கரையும் சேர்ந்து 4 மேட்ச்ல அவுட் ஆஃப் 6 மேட்சஸ் 7 மேட்சஸ் ஆடினீங்கன்னா அப்படிதான் போகும். ரேட் நார்த்ல தான் போகும். அங்கதான் சொல்றேன், டாக்டிக்கலி they were wrong. You cannot have Thakur and Chahar in the same 11. தீபக் சஹார் அந்த பழைய தீபக் சஹார் சிஎஸ்கே கண்ண சஹார் கிடையாது. அது எம்எஸ் அவரை யூஸ் பண்ணது டிஃப்ரெண்ட். பவர் பிளேல 3 ஓவர் போட்டுருவாரு சஹார், முடிஞ்சிருச்சு அவர் கதை. இங்க நடானா ஒரு அப் ஃப்ரண்ட் கொடுக்குறாங்க, நடுவுல கொடுக்குறாங்க, ஸ்லாக்ல கொடுக்குறாங்க. இஸ் நாட் அ ஸ்லாக் ஓவர்ஸ் bowler. So management, and it's not Pandya alone. Mahila Jayawardena is supposed to be the brains behind the team. He's also been found wanting. டாஸ் வின் பண்ணி சென்னை மாதிரி ஒரு டீமோட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடி 200 ரன் அடிச்சா ஜெயிச்சிருப்பீங்க. பிகாஸ் சென்னை இஸ் நாட் சேஸ்ட் இன் 8 years 200+. நீங்க அங்க பேட்டிங் ஆட விட்டீங்க ஒரு ட்ரூ சர்ஃபேஸ்ல. ஸோ டாக்டிக்கலி தே பீன் ஃபவுண்ட் வாண்டிங். பெஸ்ட் 11 ஆடல. ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டிகாக், மியூசிக்கல் சேர்ஸ் ஓடுது. ரோஹித் சர்மா இன்ஜுரி. அண்ட் பட் ஐ ஸ்டில் மெயின்டைன் இந்த ஐபிஎல் ஹஸ் மூவ்ட் ஆன் சோ ஃபாஸ்ட் அண்ட் மெனி டீம்ஸ் அதை இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன்னா வந்து பினிஷ் 16 to 20 எல்லாம் கிடையாது. இப்ப பால் 1ல இருந்து பினிஷ் தான், அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. So Mumbai is definitely 2 steps behind other teams like CSK. And form of players is not helping. ஆனா நீங்க சொன்னது ஒரு கரெக்ட் வேர்டு. They have champion players. ஒரு பும்ரா ஆட்டம், ஒரு பாண்டியா ஆட்டம், ஒரு திலக் ஆட்டம், ஒரு ரோஹித் ஆட்டம். So அந்த ability to put together 4-5 wins in a row மும்பை கிட்ட இருக்கு. Chennai has an average team. அவங்க they cannot put together 4-5 wins. Mumbai can put together. பண்ணுவாங்களா தெரியாது, ஆனா ability இருக்கு. மும்பைட்ட டெஃபினட்டா டீத் இருக்குங்க புல் ஆஃப் பண்றதுக்கு. they have the players. பட் அந்த பிளேயர்ஸ் சொல்லும்போது போலிங் பத்தி பேசும்போது லாஸ்ட் 2 matches டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் என்னன்னா பும்ரா அப்படின்னு சொல்லணும். ஒரு பேக் டு ரிதம் நல்லா போட்டாரு போன மேட்ச். ஆனா இன் ஹைண்ட்சைட் மும்பை இந்த இருக்க காரணம் பும்ராவும் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல் 5 மேட்ச் ஈவென்ட் விக்கெட்லெஸ் பிரேதம். இந்த மாதிரி ஒரு பும்ராவை நம்ம பார்த்ததே இல்லை. முதல் 5 மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா ப்ராபப்ளி நம்ம சொல்றோம் தி பெஸ்ட் bowler in the world அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்ப்புகள் டெஃபினட்டா அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு 5 மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா போனது டெஃபினட்டா கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பிரேதம். ஏன்னா அவருக்கே விக்கெட் இல்லை அப்படிங்கும் போது மிச்ச போலரோட கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் ஆகுது லைட்டா. டெஃபினட்டா ஆகுது. பட் ஃபிளிப் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா சரி, பும்ராவோட 4 ஓவர் நம்ம எப்படியா பார்த்து ஆட்டோம்னா மத்த 16 ஓவர் இருக்கு நமக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. அதுதான் நீங்க சொன்னீங்க ஹையஸ்ட் எக்கானமி. அந்த லாஜிக்கு நிறைய டீம்ஸ் எடுத்துட்டு வரலாம் பத்ரி. ஸோ அப்கோர்ஸ் சில டீம்ஸ் தேவ் கான் ஹார்ட் அட் பும்ரா. பும்ரா இஸ் அலௌட் an off season பத்ரி. ஏன்னா அந்த ஒரு வேர்ல்ட் கப் வந்து அவர் குரூஷியலா ஜெயிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. 2 matches he just turned the game on its head. So மத்தவங்களும் ஸ்டெப் அப் பண்ணல. ஸோ மத்தவங்க ஸ்டெப் அப் பண்ணல. அண்ட் பும்ரா didn't have a பும்ரா டைப் first 6 games. அதனால அந்த bowling யூனிட் டெஃபினட்டா பாதிக்கப்பட்டது. இப்போ சினாரியோ என்னன்னா மும்பைக்கு மீதி ஒரு 7 மேட்ச்ல 6 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு உண்மையான சினாரியோ. ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மும்பை ஹேவ் டன் திஸ் பிஃபோர். இன்ஃபேக்ட் 2025 ஐபிஎல்லே நம்ம முன்னாடியே பேசின மாதிரி 6 மேட்சை ஜெயிச்சு குவாலிஃபை பண்ணாங்க. தே ஹேவ் த பிளேயர்ஸ் ஃபார் இட். தேர் ஜஸ்ட் நாட் ஃபயரிங். ஃபயர் பண்ணாங்கன்னா திடீர்னு இது மும்பை வந்து வேற லெவலுக்கு ஒரு டீம் போய் நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு மும்பை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக வாங்கேடியில விளையாடுறாங்க April 29. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாடுறாங்க சேப்பாக்ல May 2. ஸோ 5-time சாம்பியன்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஒரு எல் கிளாசிக்கோ சேப்பாக்ல காத்துட்டு இருக்கு May 2. பட் April 22
பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப குரூஷியல் ஃபேஸ், நவ் ஆர் நெவர் ஃபேஸ் என்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பிரீத்தம். உங்களோட ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் என்ன? நான் என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுங்க. என்ன, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃபார் மும்பை ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி இல்ல சீசன்? ஆக்சுவலி நான் அந்த என்ஜின் வார்ம் அப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்துன்று தே நாட் ரியலி கோயிங் டவுன் டு தி ஃபோர்த் கியர் லைக் தே யூஸ்ட் டு. பட் என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்த வீக் 2 மேட்ச் I think they will come through. I think they beat Sunrisers at home and they will win in Chepauk. That is what I feel. சென்னை அடிச்சிருவாங்கன்றீங்க. சேப்பாக்ல சிஎஸ்கேவை அடிக்கிறாங்கன்றீங்க மும்பை. I think so. I think so. Oh, okay, that's a huge prediction from Pritham. But எனக்கு என்ன prediction-னா, I'm not going to predict for this week. But generally, Mumbai Indians ஓட ஒரு comeback ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். I don't know whether it's going to be 6 out of 7 they are going to make the top 4. இது எனக்கு தெரியல. பட் நிச்சயமா ஒரு 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 ரோ ஆஃப் வின்னிங்ஸ்ல டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் வருவாங்க. இட்ஸ் டியூ. ஒரு சீசன் எப்பவுமே ஒரு வாட்டி பண்ணுவாங்க, திடீர்னு வின் பண்ணே வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் நடக்கல, அது நடக்க போகுது. அது இந்த வீக் நடக்கலன்னா அந்த டாப் 4 சான்ஸே கிடையாது. சோ இஃப் தே ரியலி ஆர் சீரியஸ் அபௌட் தி டாப் 4, அந்த நீங்க சொன்ன 4-5 வின்ஸ் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகணும், இல்லாட்டி முடியாது. சோ நீங்க சொல்றீங்க பெட்டர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சிஎஸ்கே பிவேர் அப்படின்றீங்க, மும்பை இந்தியன்ஸ் திருப்பி வர போறாங்க அப்படின்னு. Probably the break கூட ஹெல்ப் பண்ணும்ல. இந்த பிரேக் ஒரு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். Sometimes a break is all you need. Sometimes a break is all you need. And கொஞ்சம் அந்த திங்கிங் அவங்க ரொம்ப மடில்டா இருந்திருக்கு. அந்த கிளாரிட்டி யூசுவலா மும்பையோட நீங்க அசோசியேட் பண்ற கிளாரிட்டி இல்ல. பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீக் அந்த ஸ்டார்ட் வந்ததுன்னா டெஃபினெட்லி அதர் டீம்ஸ் ஹேவ் டு வாட்ச் அவுட். ஏன்னா மும்பை இதை பல முறை செஞ்சிருக்காங்க. ஒரு 5 கேம் ஸ்ட்ரீக் ஒரு 6 கேம் ஸ்ட்ரீக் as recently as last year நீங்க சொன்ன மாதிரி. சோ அந்த அபிலிட்டி இருக்கு. அந்த ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மத்த டீம்ஸ் டெஃபினெட்லி ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை. ஆனா ஸ்டார்ட் ஆகுமா தெரியல. பிகாஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதுல என்னன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காங்க. திடீர்னு அவங்க ஒரு ரன்ல 3 வின்ஸ்ல இருந்து வராங்க. அவங்க ஒரு செம்ம மொமெண்டம் தட்டிட்டு வராங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் மேட்சஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. நவ் ஆர் நெவர் ஃபார் மும்பை. தே ஹேவ் டன் இட் பிஃபோர். லெட்ஸ் பி பாசிட்டிவ் ஃபார் தெம். தேங்க் யூ பிரீத்தம். Thank you. Always a pleasure. பதில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you guys. See you soon with lot more content from the IPL. Take care. Bye.